ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். போன சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. பாப்பாவுக்கு அன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூலுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் டே ஸ்கூல். காலையில் லஞ்ச் ரெடி பண்ணி, அதாவது ஒரு 8 மணிக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரின்ட்டு அன்றைக்கி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக எழுந்திரிச்சு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்படியே வந்து நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம்லாம் இருந்தது. சரின்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்து விளக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேசி டேயாக தான் போச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, எப்படியுமே லஞ்ச் வந்து செஞ்சு தான் ஆகணும், பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறதுனால. சரி, சிம்பிளாக என்ன சமைக்க முடியும்னு யோசித்தேன். லெமனும் கத்திரிக்காயும் இருந்துச்சு. லெமன் ரைஸ் வச்சுட்டு கத்திரிக்காய் மசால் மாதிரி வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கா. எல்லாமே எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காயெல்லாம். முதல்ல ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் சிம்பிளாக என்ன சமைக்க முடியும்னு அன்றைக்கி பார்த்துட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் ஃபுல் டே ஸ்கூலு. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால எல்லாருக்குமே சேர்த்தே ஆனால் ஒன்றாவே வந்து லெமன் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணேன். காலையிலே சமையல் பண்ணிவிட்டு இப்போல்லாம் மத்தியானம் லஞ்சு செய்கிறதுனாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. என்னமோ ரொம்ப லேசினஸாக இருக்கும் அவங்க மத்தியானம் சமைக்கிறதுங்கிறது. அதனால் மேக்ஸிமம் லீவாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் எந்த டேயாக இருந்தாலுமே காலையில் சமையல் பண்ணி இறக்கி வச்சுருவேன். அது எனக்கு ஃபுல் டே கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது. மற்ற நாள் பார்த்திங்கன்னா மத்தியானமாக சமையல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே வேலை சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே லஞ்ச் வந்து ரெடி பண்ணுவேன். காலையில் இருக்கிற சுறுசுறுப்பு எனக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிரும். அதனால் மேக்ஸிமம் காலையில் எவ்வளோ பிரிஸ்காக என்ன வேலை இருந்தாலும் நான் பார்த்துருவேன். அதே வந்து மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது. அதனாலேயே என்ன பண்ணுவேன், நம்ம வேலையும் பார்க்கணும் ரெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காலையிலேயே வேலையோடய, அதாவது கிச்சனில் சமையல் பண்ணும்போது என்னென்ன வேலை உண்டோ அவ்வளவும் பார்த்துடணும். அப்போ நம்ம ரெஸ்ட்டும் தாராளமாக எடுக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அதனால தான் கண்டிப்பாக என்னால் ஒரு 2 ஹவர்ஸாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நைட்டு வந்து நம்மளுக்கு வண்டி ஓடும். தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேலையே ஓடாது, டயர்டாகிடுவோம். டே ஃபுல்லாக வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் நம்ம இருக்கும்போது என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ அந்த டயத்தில் அப்படி வந்து பிளான் பண்ணி முடிச்சு வச்சுருவேன். கத்திரிக்காய் மசாலா ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் லெமன் தாளித்து விட்றலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கடலைப்பருப்பு, கடவுளுந்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாமே போட்டு கடைசியாக வந்து எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் லெமனும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அதை ஊற்றின உடனேயே அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் தான் நேற்றே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டேன், புளிக்கவும் வச்சுட்டேன். அதை வந்து இன்றைக்கி நல்லா புளிச்சிருந்தது. சரின்ட்டு இப்போ பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இப்போ கம்மங்கூழ் வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். சம்மர் ஆரம்பித்ததுனால ஏதாவது ஒன்று குளிர்ச்சியாக வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது இல்லையா? அதனாலேயே மோஸ்ட்லி வந்து கம்மங்கூழ் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் ரெடி பண்ணிடுவேன். கம்மங்கூழ் இங்கே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வத்தலும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்காக. மதியானம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் அப்படியே பேக் பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று வச்சதில் கொஞ்சம் சாதம் மிஞ்சிருச்சு. எப்போவுமே சாதம் மிஞ்சாது. என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று வந்து வெளியில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க ஆஃபீஸில் வந்து ட்ரீட்டு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நாளே சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லாமல் நான் ரைஸை வச்சுட்டேன்னா சரி அது மிச்சம் இருந்தது. சரி அதை வத்தலாக போட்டுடலான்னு சொல்லி அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அப்படியே தட்டில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அப்படியே வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். பாப்பாவுக்கு லஞ்சு பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து லாண்ட்ரி வந்து போட்டுடலாம் அப்படின்னு வாஷிங் மிஷினில் துணி தான் வந்து போட்டு விட்றேன். கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வாஷிங் மிஷினும் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம காய போட்டுடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு வேலையை நான் அதை வந்து போட்டு விட்ருவேன். இதை ஆன் பண்ணி விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தோம்னாக்கா அப்படியே கவுண்டர் டப்பு வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி சிங்கில் எடுத்து போட வேண்டியதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்தந்த இடத்துல எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த சமையலாக இருந்தாலும் சமைச்ச பாத்திரத்துலேயே வைக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிட்டோம்னாலே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். எப்போவுமே கிச்சனில் வந்து எல்லா வேலையும் முடித்தா தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்படியே போட்டு வச்சுட்டு எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதனால் போனவுடனே ஃபஸ்ட்டு வந்து மொபைல் எடுக்கிற வேலையை வச்சுக்க மாட்டேன். அப்படியே எடுத்தாலும் பாட்டை போட்டு விட்டுட்டு நான் வந்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஒன்று பாட்டு போட்டு விட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் சிஸ்டர்ஸில் வந்து எங்கள் அம்மா யாருக்காவது ஃபோன் போட்டு நான் பேசிக்கிட்டே என்னோடய வேலையை வந்து பார்ப்பேன். சிங்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் அப்படியே கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுலான்னு சொல்லி அதெல்லாம் தொடச்சி விட்டுருக்கேன். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கும்போது யோசனை வந்துச்சு இட்லிக்கு மாவு இல்லை அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சோடனே ஊற வைக்கணும்னு நினச்சி சுத்தமாக மறந்து போச்சு. அதனால் சரி ஃபஸ்ட்டு இட்லிக்கு ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து இப்போ ஊற வைக்க போகிறேன். நான் எப்போவுமே வந்து இட்லிக்கு ஊற வைக்கும் போது ரேஷன் அரிசி தான் வந்து ஊற வைப்பேன். அந்த குண்டு அரிசி போடுவாங்க இல்லையா, இட்லி அரிசி, அதுதான் வந்து இட்லிக்கு நல்லா வரும். அதனால் அது போட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அரிசி மட்டும்தான் நான் போடுவேன். அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீளமாக இருக்கும்ல, அந்த அரிசி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல அரிசியும், அதாவது கடையில் வாங்கக்கூடிய நல்ல அரிசியும் கொஞ்சம் கலந்து போட்டோம்னாக்கா இட்லி சூப்பராகவே வரும். இப்போ நான் போடக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி தான், அந்த உருண்டை அரிசின்னு சொல்கிறது. ஒரு படி வந்து இட்லி அரிசி போடுவேன், கொஞ்சமாக வந்து பச்சரிசி, அதாவது ஒரு படிக்கு கொஞ்சம் கம்மியாக இட்லி அரிசி போட்டுட்டு புழுங்கரிசி போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி வந்து போடுவேன். பச்சரிசியுமே பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் வாங்கக்கூடியது தான். பச்சரிசிலாம் நான் கடையில் வாங்கி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, வாங்குறதே கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நான் வந்து ரேஷன் அரிசியை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது. மெயினாக அந்த தை பொங்கல் வரும் இல்லையா, தை திருநாள் அன்னைக்கு வைக்கக்கூடிய பொங்கலுக்கு மட்டும்தான் நல்ல அரிசி வாங்கி நான் வந்து பொங்கல் வைப்பேன். மற்ற எல்லா பலகாரத்துக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் ரேஷன் அரிசி தான் வந்து போடுறது. ஊற வச்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுலான்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாத்திரம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸுங்கிறதுனால கம்மங்கூழ் பெரிய லஞ்சு மெனு ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு பாத்திரம் வந்து நிறைய சேரலை, கொஞ்சமாக தான் இருந்தது. சரி அதை கடன்னு விளக்கிடலான்னு சொல்லி அதெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தேன். பாப்பா போனதுக்கப்புறமே நான் மிஷினில் துணியை போட்டு வந்துட்டு நான் கம்மங்கூழை வந்து குடிச்சிட்டேன். கம்மங்கூழ் கொஞ்சம் குடிச்சிட்டோம்னாக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை வந்து குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம் விளக்கி வச்சுட்டு அப்படியே கையோடு போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சிட்டோம்னாக்கும் ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். ஏன்னா மாவும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, குளிச்சுட்டு வந்துட்டோம்னாக்கா அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மிஷினும் ஓடி முடிச்சிருச்சு. சரி அதையும் துணியை வந்து காய போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை தான் காய போட போகிறேன். இந்த மரத்துக்கடியில் போடுறதுனால எனக்கு வெயில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ட்ரெஸ்ஸில் நேரடியாக படாது, ஆனால் நல்லா காஞ்சிரும். அதனால் வந்து நான் பெரும்பாலும் இந்த இடத்துல தான் இப்போ போடுறது. அதே வந்து நம்மளுக்கு மழை நேரம் பனி நேரமாக இருந்தால் வெயில் நல்லா போடுற இடத்துல மட்டும்தான் காய போடுறது. அப்போ தான் அந்த ஈர ஸ்மெல்லாம் போகும். அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எங்கே போட்டாலுமே துணி நல்லா காஞ்சிரும். எனக்கு இந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த இடத்துலையே நான் காய போட்டு எடுத்து வச்சுக்குவேன். காலையில் போட்டேன் அப்படின்னா ஈவினிங்கே வந்து அது நல்லாவே காஞ்சிரும். கொஞ்சம் நேரத்துலேயே அதை மத்தியானமாக எடுத்து வச்சுருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளேயுமே உளுந்தும் அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. சரி அதை போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு கிரைண்டரில் வந்து மாவு தான் போட போகிறேன். கிரைண்டரில் வந்து எனக்கு எப்போவுமே இந்த பெரிய கிரைண்டர், இந்த இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பல்காக ஆட்டுறதுனாலும் இந்த கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், கழுவுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. அதே சின்ன கிரைண்டர், அதாவது டேபிள் டாப் கிரைண்டர் அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். உளுந்து வந்து அந்தளவுக்கு ஆடாது. எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அதில் அவ்வளோவா திருப்தி இல்லைங்கிறதுனால தான் நான் இந்த கிரைண்டரை வந்து மாற்றாமையே வச்சுருக்கேன். இது எங்கள் மாமியாரோட கிரைண்டர் தான், ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த வீடு பால் காய்ச்சும் போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஒரு 25 வருஷம் கிட்ட 30 வருஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக ஸ்டீல் பாடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றினது தான். அதுக்கு முன்னாடி மரத்தில் இருக்கும் இல்லையா அந்த பாடி இருந்தது, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி இது எல்லாமே மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, மாவு அள்ளுறதுக்கு கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால நான் இந்த கிரைண்டரை வந்து இன்னும் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் வீடு கட்டினாலும் இந்த கிரைண்டர் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து தான் நம்ம வந்து வைக்கணும். ஏன்னா எல்லா டைம் வந்து நம்ம சின்ன கிரைண்டரில் போட்டு பல்காலாம் ஆட்ட முடியாது. ஒரு ஃபங்க்ஷனே வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் ஒரு 4-5 பேர் கெஸ்ட்டு வர்றதுனா கொஞ்சம் கூட மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு அரைக்கிறத விட எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கங்காட்டியே இந்த கிரைண்டரையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறது பிடிக்கும், இல்லை டேபிள் டாப் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வீட்லேயுமே ரொம்ப வருஷமாக இந்த கிரைண்டர் தான் இருந்தது. இப்போ ஒரு 7-8 வருஷமாக வந்து அவங்களும் டேபிள் டாப்புக்கு வந்து மாறிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே நின்று தான் அந்த மாவு உளுந்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அப்போ தான் அந்த உளுந்தெல்லாம் நல்லா மையாக அரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. கிரைண்டரில் மாவு போட்டுட்டு நம்ம மற்ற வேலை எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஆனால் இந்த கிரைண்டரில் மாவு போட்டோம்னா பக்கத்துலேயே நின்று தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அது எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லைங்கிறதுனால தான் நான் இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
தேங்காய் பறிச்சோமா அப்படியே கொஞ்சம் இளநியும் சேர்த்து பறிச்சிருந்தோம். கொஞ்சம் எங்கள் அன்னைக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து வச்சுருந்தோம். பாப்பாவுக்கு வெட்டி கொடுத்துட்டேன் காலையிலேயே. நானும் ஒரு இளநீ இடையில குடிச்சிடலாம்னு சொல்லி அதை குடிச்சிட்டேன். இளநீ எவ்வளோ வேணாலும் குடிப்பேன். ஆனால் அதில் உள்ள தேங்காய் வந்து சுத்தமாக நான் சாப்பிடவே மாட்டேன். அதை எடுத்து வச்சுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க, பாப்பாவும் சாப்பிடுவா. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லேசாக வலுவாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். இளநீ குடிச்சு முடிச்சோன்னே பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து மோமோஸ் கேட்டுகிட்டே இருந்தா. ஈவினிங் ஆனாலும் கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆகிடுதா, ஏதாவது செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. அவளும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி இன்றைக்காவது செஞ்சு வச்சிடலாம், அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. சரி இன்றைக்காவது செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முட்டைக்கோசு கேரட் எல்லாமே இருந்தது. சரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வைப்போம், அப்படியே மாவு போட்டுக்கிட்டே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற வேலையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த கிச்சனில் மாவு போடுற வேலை, இங்கிட்டு ஸ்நாக்ஸ் வேலை, சமையல் வேலை, இங்கிட்டு மாவு போடுற வேலை, இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கா. டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ளேயே இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் வந்து இந்த டயத்தில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மாவு போட்ட மாதிரி ஆகும், இங்கே ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே மாவு நல்லாவே ஆடிடுச்சு. சரி இதையும் கையோடு கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். மாவு அள்ளின கையோடு எப்போவுமே கம்ப்ளீட்டாக கிரைண்டரும் வந்து தொடச்சி விட்ருவேன், கழுவி தொடச்சிருவேன். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு அள்ளிட்டு அப்புறமா தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்கு நல்லா காஞ்சு போயிடும். அப்போ தான் கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஆகும். நம்ம மாவு அள்ளினவுடனே கிரைண்டரை வந்து கழுவிட்டு தொடச்சி வச்சிட்டோம்னாக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். எனக்கு இந்த கிரைண்டர் நல்லா கழுவுறதுக்கு துடைக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. சரின்ட்டு இது எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு அப்படியே கையோட மாவையும் கரைச்சி வச்சுட்டேன். உப்பு போட்டு கரைக்கும் போது நான் கிரைண்டர்லேயே போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு வலிப்பேன். கையில் உப்பு போட்டு வந்து அந்த மாவில் உப்பு போட்டு கரைக்கும் போது எனக்கு அந்தளவுக்கு அந்த கல் உப்பு வந்து கரையாது, 1-2 கிடக்கும் அப்படியே. அதனாலேயே நான் வந்து என்ன பண்ணுவேன், மாவு ஆடும் போதே உப்பு அதிலேயே போட்டுருவேன். அது நல்லா வந்து அரைஞ்சிடும், எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதனால் அப்புறமா கையை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருவேன். எனக்கு மாவு அவ்வளோ சீக்கிரம் வந்து புளிச்சு வந்துடாது, அதாவது பொங்காது, கொஞ்சம் லேட் ஆகும். நார்மலாக எல்லாருக்கும் பொங்கக்கூடிய அளவோட எனக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். மாவை கரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு 2 பாக்ஸில் ஊற்றி. இப்போ வந்து அந்த மோமோஸுக்கு தேவையான சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், இதுக்கு ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக கீறி அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து வேக வைப்போம். இண்டக்ஷனில் தான் வச்சுக்கிறது. இப்போல்லாம் நிறையா வந்து எதாவது இண்டக்ஷனில் வைக்க முடியுமோ அதெல்லாம் இண்டக்ஷனில் வச்சுக்கிறது, கேஸோட இதை வந்து குறைக்கிறதுக்காக. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு, கேரட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் பீன்ஸு, ப்ரொக்கோலி அந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நம்ம என்கிட்ட இருந்தது இந்த 2 காய்கறி தான். சரி அதை போட்டு கொடுத்துடலாம். இந்த 2 காய்கறியுமே பாப்பாவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா வந்து சாப்பிடுவா, விரும்பி சாப்பிடுவா. காய்கறியும் நிறைய உள்ளே போன மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை செஞ்சு கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது மைதா மாவில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க மோமோஸு. நம்ம வந்து இங்கே வந்து ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுக்காக கோதுமை மாவில் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். காய்கறியில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னாக்கா காய்கறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான், சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி. கொஞ்சம் உப்பு, எண்ணெய், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் வந்து மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டேன். அப்படியே லஞ்சும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டை வந்து பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். முட்டையெல்லாம் பொரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு மத்தியானம் லஞ்சு பெரும்பாலும் கொடுத்து விட்ருவேன். இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுக்காட்டி லஞ்சு வந்து நான் வீட்டில் முட்டை பொரித்து லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் மசாலா வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே இதுவுமே நல்லா வெந்துருச்சு. அப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம், அது கலருக்காக தான். கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். காஷ்மீரி மிளகா போட்டதுனால எந்த அளவுக்கு நல்லா கலர் கிடச்சிருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதை வந்து கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. கொதித்து எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது கொதிக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம மோமோஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கிட்ட வந்து மாவாட்டுற வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து லஞ்ச் வேலையும் முடிச்சிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான், ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டதுனால.
சின்ன சின்ன உருண்டைகளாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சு அப்படியே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு வரல, நான் ஒவ்வொரு டிசைனை செஞ்சு பார்த்தேன், அந்தளவுக்கு வரல. சரி எனக்கு தெரிஞ்ச சில டிசைனை போட்டு எப்படியே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப மோசமாக போச்சு, அடுத்தடுத்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எப்படியே நம்மளுக்கு மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்த டிசைனில் அப்படியே செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், முதல்ல வந்தது ஒரு டைப்பாக இருந்தாலும் அப்புறம் வந்தது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வைக்கல, ஒரு 7-8 தான் வந்து வேக வச்சேன். ஏன்னா அதுவே எங்களுக்கு தாராளமாக போதும் அப்படிங்கிறதுனால மீதி மாவு இருந்தது, அதை நைட்டு சப்பாத்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் தான் வந்து வேகும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்த சட்னியுமே நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா மத்தியானம் சூப்பராக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈவினிங் போல் நான் வந்து எனக்கு தேவையான மோமோஸ் எடுத்து வச்சு சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நான் செஞ்சு வச்சுட்டு அப்படியே படுத்துட்டதுனால நல்லா ஆறிடுச்சு. சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் டீயும் போட்டு எனக்கு எடுத்துக்கிட்டேன். பாப்பா இன்னும் ஸ்கூல்லேருந்து வர்ற டயங்கிறதுனால நான் சாப்பிட்டுட்டு டீ குடிக்க ஆரம்பித்தாச்சு. எனக்கு 4:30 ஆனால் டீ குடிச்சே ஆகணும். அதனால தான் நான் வந்து எனக்கு தேவையான மோமோஸை சாப்பிட்டுட்டு டீ குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கிடையிலேயே பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவளுக்கு மோமோஸை வச்சு கொடுத்து அவளும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் கார் டிரைவிங் வந்து போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இது ஆக்சுவலாக இன்னொரு நாள் எடுத்த விலாக் தான் இது மட்டும். நான் கார் டிரைவிங் வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காரையும் டெய்லி எடுத்து பழகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு டெய்லி வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு கிரவுண்டில் போயிட்டு அப்படியே பழகுறது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நானாக வந்து தனியாக வந்து இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக ஓட்டுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கார் எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கார் டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆள் உட்காந்துருப்பாங்க, அதனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த காரை வந்து டெய்லி வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நீயா கொஞ்சம் ஓட்டிப்பார் அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் வந்து ஓட்டி பார்த்தேன். அதாவது ஃபஸ்ட் கியர் போடுறது, செகண்ட் கியர் போடுறது, அப்புறம் எப்படி பிரேக் பிடிக்கிறது, இந்த மாதிரி கிளச்சை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் ரிவர்ஸ் எடுக்கிறது, ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி போகணுங்கிறதெல்லாம் இன்னும் வந்து தெரியல. போக போக தான் வந்து பழகுன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த காரை வாங்கினதுக்கப்புறம் 3 மாதம் அப்படியே தொடவே இல்லை. ரொம்ப பொறுமையாக தான் இந்த கார் எடுத்து ஓட்டினாங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஏதோ கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். எப்படி ஓட்டுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதோட இந்த விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.